இல்லம்மா, இன்னும் சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்க? அடியே எனக்கு என்ன 10 கையா இருக்கு, இப்போ தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சத்த பொறுங்க, வெறிய வெட்ட பொண்ணிய இப்போதே வந்து பசிக்குது நெருக்கிய. எங்கடி அவளுக்கு 2 பேரும் காணோம், நீ மட்டும்தான் வந்திருக்க. அவளுக்கு இன்னும் ஆட்டம் போடுறாளுங்களா, வரலையா? போய் கூட்டிட்டு வா. வெளியில தான் உட்காந்துருக்காங்க 2 பேரும். சீக்கிரம் என்னமா தோசை ஊத்துறியா? வேகமா ஊத்திட்டுவாமா, பசிக்குதுமா. காலைல காப்பி குடிச்சதோட நாங்கள் ஓடிட்டோம், பசி உயிர் எடுக்குது. போடி, முதல்ல நீங்கள் பல்லு விளக்குனேலாடி. காலைல எஞ்சோன்னே காப்பியை குடிச்சிய, அதோட ஓடிட்டிய. பல்லு விளக்கல, ஒன்றும் விளக்கல. போய் பல்லு விளக்குங்க, நான் எடுத்துகிட்டு வரேன். ஆடு மாடெல்லாம் அங்கே பல்லு விளக்கிட்டா சாப்பிடுது. எங்களை மட்டும் டெய்லி பல்லு விளக்க சாப்பிட்றேன். லீவு தானே, பல்லு விளக்குறக்கும் லீவு விட்டுற வேண்டியதான். மனுஷ மக்கள் இருக்க வேணாமாடி, நீங்கள் வாயை திறந்தா நாத்தம் இருக்க முடியுமா? இப்போவே நாறுது. போ, ஒழுங்கு மரியாதை விளக்கு. போ, வாய் பேசாத. போ, அந்த தோசை ஊற்றிட்டேன், அம்புறது இந்த சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். ஆமாம், பெரியம்மா அங்கே காணோம். பெரியம்மா குளிக்குது, நீ போ. சொன்ன வேலையை செய்ய, சொல்கிறத செய்யாத. ஏட்டிக்கு முட்டியாதான் கேட்குறது. இந்த வெங்காயத்தை உரிச்சு தர சொல்லியிருக்கலாம். அசைய மட்டல்களே திணியாக கிடக்கு. இந்த வெங்காயத்தை எப்படி காலி பண்ணுறது? சட்னி அரைச்சதையும் காலி பண்ணணும். இதை எப்போ உரிக்கிறதுக்கு கத்தி எடுக்க போகிறாளுக்கு. வெங்காயம் விலை கொள்ள விலை விற்கிது. தக்காளியோடு வாங்கி போடலாம் போல். வெங்காயம் விலை தான் என்ன பவுன் விளையாட்டம் விற்கிது. என்ன பண்ணுறது? வீணாக்கவும் இல்லை. இத்தனையாக போட்டிருக்காங்க. பெருசாக தான் பார்த்து வாங்கினேன். அதுலேயும் இத்தனையாக எப்படியாச்சும் வந்துடுது. அக்கா குளிக்க போய் எம்புட்டு நேரம் என்ன பண்ணுதுன்னே தெரியல. சோப்பு தயாரித்து எதுவும் குளிக்குதா என்னன்னு தெரியலை. கூட மாட யாராச்சும் ஒத்தாசை பண்ணுவாங்க தான் ஒருத்தனை அசைய மாட்டேங்கிறாங்களே. நல்லா ஒய்யாரமாக இதில் ஏறி உட்காந்துட்டில்லாடி. உங்கள் பெரியம்மா வந்து அதில் வந்து உட்காரும் கால் விலிக்கி. இங்கே கீழே உட்காந்து சாப்பிட்டேன்னு நல்லா 3 பேர் இடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. இல்லைன்னா வீட்டுக்குள்ளையாச்சும் போய் உட்காந்து சாப்பிட்டானடி. இதான் சித்தி நல்லா குளிருது, நல்லா காற்றோட்டமாக இருக்குது. வீட்டுக்குள்ளே வெக்கையாக இருக்கும். ஆமாடி, குளிக்க சொல்லும்போது மட்டும் அப்படியே குளிருதுன்னு சொல்லுங்கள், இப்போ வெக்கையாக இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களெல்லாம் என்னத்தை சொல்கிறதுனே தெரில. நிமிஷத்துக்கு ஒரு பேச்சாலும் பேசுறியே. அம்மா, நீ முதல்ல குடும்பங்கிட்டு நீ இப்போ தான் பேசிக்கிட்டு இருக்கே. வளன்னு தோசை தானே, இந்த தோசை சுடுறதுக்கு தானே உனக்கு இம்புட்டு நேரம் கொண்டா. சொல்லுவியே, சொல்ல மாட்டியே. நல்லா சுட்டு தந்தா. ஏன் அம்மா, இங்கே பாரு, அந்த பிள்ளோட தோசை மட்டும் நல்லா மொறுன்னு முருகனாக இருக்கு. ஏன் தோசை என்ன இவ்வளோ கனமாக ஊற்றி வச்சிருக்க? அடியே, நானாடி ஊற்றுனேன். ஒரு தோசை ஊற்றுனது அப்படிடி அவள் தட்டுக்கு வந்துருச்சுடி. சாப்பிடுங்கடி சண்டை போடாமல். போ, எனக்கு அதே மாதிரி முருகலை தோசை வேணும். இந்த தோசை எனக்கு வேணாம். இல்லைன்னா எனக்கு அந்த தோசை வாங்கிட்டு இதை அவள்கிட்ட கூட தட்டை மாற்றி கொடு. போமாங்கிட்ட நானும் கொடுக்க மாட்டேன். எனக்கு இந்த தோசை வேணும். அவள் தோசை அவளே சாப்பிட்டு, என் தோசை நான் சாப்பிட்டுப்பேன். உங்கள் 2 பேருக்கும் வேணாம், பேசாமல் எனக்கு தந்துருங்களே. அக்கா பிள்ளை ஓடி ஓடி, நானும் தர மாட்டேன். உனக்கு வேணா நீ தோசை போய் ஊற்றிக்க. முருகலை வேணுன்னா போ, என்னை போட்டு தொல்ல வேணாதியே. எனக்கு சாப்பாடே வேணாம், போங்க. எனக்கு மட்டும் நல்லா கனமா ஊற்றி தந்துட்டு நீங்கள் மட்டும் நல்லா முருகலா சுட்டு திங்கிறீங்களோ? உனக்கு வேணும்னா ஊற்றி சாப்பிடு, இல்லைன்னா இதை சாப்பிடு. சாப்பாடே வேணாம்னா போங்க அங்கிட்டு. நானே யாரையும் கெஞ்ச மாட்டேன்னு சொல்லிட்டேன். என்னடி அவ போயிட்டா? நல்லா முருகலை ஊற்றிட்டு வர போடாடி. ஏக்கா, அவள் எப்படி தோசை வருவான்னு உனக்கு தெரியாதா? அப்பா வச்சு கொஞ்சம் கனமா ஊற்றி கொடுத்து அவள் பிஞ்சு எடுத்துட்டு வருவா பாருவே. ஆமாடி, எனக்கே ஒழுங்கா தோசை ஊற்ற தெரியாது. இவ்வளோ சுட போகிறா. வாடி நம்ம சாப்பிடுவோம். அக்கா பிள்ளை, நான் சொன்னல அந்த சும்மா வர பத்தியா, அவளுக்கு தோசையே ஊற்ற தெரியாது. ஒழுங்கா அம்மா கிட்ட தோசையை தின்றுக்கலாம்ல, தேவை அவளுக்கு? சத்தியா, அம்மா சுட்ட தோட்டை போய் எடுத்துட்டு வா, அதை சாப்பிடு. எனக்கு என்ன தலையெழுத்தா அம்மா சுட்ட தோசை சாப்பிடணும்? இங்கே பார்த்தீங்களா? டட்டடா. என்னடி வா, முருகலா ஊற்றிட்டு வரலனாலும் பரவாயில்ல, முட்டை தோசை ஊற்றிட்டு வந்திருக்கா. நீ என்னமோ கிழிஞ்சி ஊற்றிட்டு வருவான்னு சொன்னா, இப்போ நல்லா சுட்டுருக்கா தோசை. அக்கா பிள்ளை, இவளுக்கு இப்படி தோசை துரு தெரியும்னு எனக்கு இப்பதானே தெரியும். அம்மா ஊத்த சொல்லும் போது ஊத்த தெரியாது, பிச்சு தானே எடுத்து தருவா. எனக்கு ஒரு தடவை பிச்சு தான் எடுத்து தந்தா தெரியுமா? இப்போ எப்படி அழகோல சுட்டுருக்கான்னு பாரு. ஏன் முட்டை தோசை உனக்கு மட்டும் சுட்டுருக்கேன், எங்களுக்கு கேட்கல? நான் எனக்கு மட்டும்தான் சுட்டேன், உங்களுக்கு வேணா நீங்க போய் சுட்டு தின்னுங்களே. ரொம்ப வாய்க்கிலேயே பேசி அப்பவே நான் தட்டை மாற்றி கொஞ்சம் நல்லா மாற்றிக்கிட்டு இருக்கலாம்ல. இப்போ போங்க, நான் மட்டும்தான் திம்பேன். அம்மா, இங்கே பாருமா, இவளை நீ சரியான ஆளுமா. அவளுக்கு மட்டும் தனியாக முட்டை தோசை ஊற்றி கொடுத்துருக்க தெரியாம. அடியே, என்னடி உங்களுக்கு பிரச்சனை? முட்டை தோசை ஒரு பெரிய திரவியமாடி. நான் ஊற்றி கொடுக்கலடி, அவள் தாண்டி ஊற்றிருக்கா. உங்களுக்கு வேணும்னா போய் ஊற்றி தின்னுங்கடியா, உசுரை வாங்காதீங்க. எனக்கு ஊற்ற தெரியாது, எனக்கு தெரியாது. எனக்கு முட்டை தோசை வேணும், இல்லைன்னா எனக்கு சாப்பாடே வேணாம். போங்க, நீங்களே சாப்பிடுங்க. இருந்தாங்க சாப்பிடலைன்னா போங்க, ரொம்ப நட்டமாக போச்சு. உனக்கு என்ன, அவதான் உன் பிள்ளை, அதனால அவளுக்கு ஊற்றி கொடுப்பேன். என்ன குப்பத்தட்டில் இருந்தாலும் தூக்கிட்டு வந்தேன், அதனால எனக்கு ஊற்றி தர மாட்டேன். நீ சொன்னாலும் சொல்லாட்டினாலும் நான் தான் உங்கள் பிள்ளை. நீ குப்பத்தட்டில் இருந்தே வந்தேன். நான் சொன்னால் நீ நம்ப மாட்டில்ல. இப்போ வந்து தெரிஞ்சிச்சா? அடியே, நீ வாயை மூட்ரி. உன்னை யார் இப்போ முட்டை தோசை ஊற்ற சொன்னது? முட்டை யார் பொண்ணு எடுக்க சொன்னது? 2 முட்டை தானே இருந்துச்சு. ஜித்தி, 2 முட்டை தான் இருந்துச்சுன்னா இன்னொரு முட்டையை தங்கச்சிக்கு போட்டு கொடுத்துருவீங்க. அப்போ எனக்கு முட்டை என்ன 2 நாள் இருந்துட்டு போயிடுவல்ல. எனக்கு முட்டை தோசை சுட்டுதாங்க, அவளுக்கு நாளைக்கு சுட்டு கொடுங்க. அடியே, உங்கள் 3 பேருக்கும் பஞ்சாயத்து பண்ண முடியாதடி. நீ சத்த இருங்கடி. இந்த கடையில் போய் முட்டை வாங்கியாச்சும் உங்களுக்கு சுட்டு தரேன்.
அப்போ சரி சித்தி, ரொம்ப தேங்க்ஸ். அம்மா எனக்கு நீ சுட்டு தரேன் சொல்லவே இல்லை. அத்தா உனக்கு இந்த அத்தா வாயை மூடுத்தா. ரொம்ப தேங்க்ஸ்மா. பாத்தியா அம்மா முட்டை தோசை உன்னை விட சூப்பரா சுட்டு தரேன். நாங்க சாப்பிடுவோமே. சாப்பிடுங்க. உங்களுக்கு சுடும்போது நானும் எனக்கு ஒன்று சுட்டு தர சொல்லுவேனே, இது நல்லாவே இல்லைன்னு சொல்லி. நாங்கள் கொண்டே விடுவோம் உன்னை. நீ தான் இப்போ திங்கிறியல்ல, இதோட உனக்கு அம்பிடுதான். இனிமேல் அம்மா வாங்கிட்டு வர முட்டை எங்களுக்கு தான். போடி, அம்மா எனக்கு சுட்டு தரேன் தெரியுமா? அதையும் பாப்பா போடி. இன்னும் சத்தத்தையும் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் முட்டையை வாங்க போக மாட்டேன்னு சொல்லுங்க. பேசாமல் இருங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். இவளுகளை வச்சு 3 பேரையும் ஒத்து வச்சு அடக்கிறதுக்குள்ள அம்மா அடியோ. பேசாமல் ஹாஸ்டலில் உண்டை தள்ளி விட்டுறலாம் போல். அங்கே போய் ரசம் சோறு சாப்பிட்டாதே இவர்களுக்குலாம் புத்தி வரும். ரசம் உப்புமா இதைதான் போடுவாங்க, தின்னுட்டு கிடக்கட்டும்.